ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிறவங்களுக்கும் சென்னை வந்து திருப்பதிக்கு போகிறவங்களுக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். இன்னையிலேருந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் எல்ஹெச்பி ட்ரெயினாக சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இன்றைக்கி தர்ஷன் முடிச்சு ரிட்டர்ன் ஆகிறப்போ எல்ஹெச்பி ட்ரெயின் ஃபஸ்ட்டு ஜேர்னி அமைஞ்சதுனால இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். சப்தகிரி எக்ஸ்பிரஸோட ஐசிஎஃப் கோச் சர்வீஸ் 1976 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதாக இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். ஐசிஎஃப் கோச்சோட சர்வீஸ் நேற்றோடு நிறைவடைந்தது. இன்று முதல் புது எல்ஹெச்பி ட்ரெயினோட சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. காலையில் 6:25க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி 9:50 போல் திருப்பதிக்கு வந்தது. நம்ம புது வண்டி வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு புது பஸ் புது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும். அப்படி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் திருப்பதியில், எப்படா ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு. ஏறினோன்னே எல்லாமே புதுசாக பார்த்தோன்னே அதுவே செம்ம ஹாப்பியாக இருந்தது. நல்ல சீட்டு, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களோட கால் இடிக்காத மாதிரி ஸ்பேஷியஸாக லெக் ரூம் இருக்குது. இன்றைக்கி தானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, அதனால் பாத்ரூம்ஸ் எல்லாம் க்ளீனாக இருந்தது. நான் ஏசியில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். 85 ரூபா டிக்கெட் திருப்பதியிலேருந்து சென்னைக்கு வரத்துக்கு. ஏசினா உங்களுக்கு 300 ருபீஸ் வரும். சேர் கார் ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஏசி கோச்சு தான் இருக்குது. அந்த ஏசி கோச்சுக்குள்ளார நம்ம ட்ரெயின்லேருந்து உள்ளே போக முடியாது, அதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க வழி. நல்ல கால் வைக்கிற இடம் இந்த மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்குது. சீட்லாம் குஷன் பழைய ட்ரெயினை கம்பேர் பண்ணுறப்போ பெஸ்ட்டாக இருக்குது. வண்டி நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறப்போ கூட அந்த ஓடுற ஃபீல் தெரியல. சைட் ஷேக் இல்லாமல், ஜர்க் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது ட்ராவல். நான் ஏசிலே அப்படின்னா இன்னும் ஏசியில் கம்ஃபர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது, எப்படா இந்த ட்ரெயின் எல்ஹெச்பியை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக தர்ஷன் முடித்து ரிட்டன் போகிறப்போ அமைஞ்சதுனால டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சிஎஸ்எம்டியில் தான் மோஸ்ட்லி வர்றது. இது வந்து ஏசி கோச். லெஃப்டில் 2 சீட், ரைட் சைடில் 3 சீட் இருக்குது. புஷ்பேக் இருக்குது, லெக் ரெஸ்ட்டு, பாட்டில் ஹோல்டர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணது, அதனால் எனக்கு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏசி கோச்சில் ஞாபகம் இல்லை. நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். சீட் இந்த அளவுக்கு இருக்குது. சார்ஜர் கொடுத்துருக்காங்க, மொபைல் சார்ஜர். வீடியோக்காக நான் ஏறி எடுத்துகிட்டு மறுபடியும் இறங்கி என்னோடய D1 கோச்சுக்கு போனேன். இது ஏசி கோச்சோட வாஷ்ரூம். ஜென்ரலாக பழைய சப்தகிரியில் 3 பேர் உட்கார்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த தடவை நான் ரிட்டர்ன் வந்தப்போ 3 பேர் நாங்கள் இல்லை, ஏன்னா பெருசாக க்ரௌட் இல்லை. 2 பேரை தான் உட்காந்துருந்தோம். ஓரளவுக்கு பழைய ட்ரெயினை கம்பேர் பண்ணப்போ கம்ஃபர்டபுளாக இருந்தது. சென்னை சென்ட்ரலுக்கு வந்து ரீச் ஆன உடனேயே க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் கோச்சில் பக்தர்கள் ஏறுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏசி கோச். ஏசி கோச்சோட அந்த செட்டப்பெல்லாம் பழைய ட்ரெயின் மாதிரி தான் இருந்தது. பட் ட்ராவல் கம்ஃபர்ட்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். புது சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்க்கவே சூப்பராக இருந்தது. பல லட்ச பக்தர்களை சென்னையிலேருந்து திருப்பதிக்கும், திருப்பதியிலேருந்து சென்னைக்கும் அழைச்சிட்டு வரதுக்கு எல்ஹெச்பி ட்ரெயின் ரெடியாக இருக்குது. நான் ஏசியில் 3 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. வெயிட் கம்மி இந்த ட்ரெயின். ஒருவேளை ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் கூட டேமேஜ் ரொம்ப ஆகாதான், மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குமா. லைட் வெயிட் ட்ரெயின் எல்ஹெச்பி ட்ரெயின். புது
புதுசாக பெயிண்ட் அடித்து பளபளன்னு இருந்ததா, பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப டெக்னிக்கலாக எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஜென்ரலாக பழைய சப்தகிரிக்கு இந்த புது சப்தகிரி கம்ஃபர்டபுள் ஷியூராக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். ஜென்ரல் கோச்சுமே பழைய முறையில் தான் சீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரெயின் வந்தோடனே ஃபுல்லாகிடுச்சு. 1:50க்கு ரீச் ஆச்சு. இன்றைக்கி வந்தோடனே ஃபுல் க்ரௌட் ஏறிட்டாங்களா, அதனால் என்னால் உள்ளே ஏறி ஜென்ரல் கோச்சில் வீடியோ எடுக்க முடியல. நீங்கள் போயிட்டு இருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். டைமிங்ஸ் காலையில் 6:25க்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பும். எகெயின் மத்தியானம் 2:25க்கு கிளம்பும். திருப்பதியிலேருந்து சென்னைக்கு வர்றது காலையில் 10:10க்கும் சாயந்தரம் 6:05க்கும் கிளம்பும். சப்தகிரி எக்ஸ்பிரஸ் LHB ட்ரெயின். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஷியோராக ஜேர்னி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது இந்த LHB ட்ரெயின் பற்றின டெக்னிக்கல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிறவங்க அண்ட் சென்னை வந்து திருப்பதிக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஷியோராக ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க எல்லாருமே LHB ட்ரெயினாக மாறினதுக்கு. தேங்க்யூ.